ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபியானந்த் லைஃப். இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3 பீர்க்கங்காயை மீடியமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளித்து விட்டுக்கலாம். ஒரு வாண்டலில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்திக்கலாம். 3 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். 4-5 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு தட்டிட்டு சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். வெங்காயம் ஒரு பொன்னிறமாக வர வரையும் வணக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா கலர் வந்ததும் 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயையும் சேர்த்திக்கலாம். எல்லா பீர்க்கங்காயையும் சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்திக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வணங்கின அப்புறம் மசாலாலாம் சேர்த்திக்கலாம். நல்லா வணங்கி வந்தாச்சு. இப்போ மசாலா சேர்த்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா வணங்கியாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்து வந்தாச்சு. இந்த டைமில் கடலக்கொட்டையை வறுத்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். கூடவே கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பீர்க்கங்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.